ஜிகே ஒரு 75 மார்க்ஸ் இருக்கு. இதை எப்படி சார் அப்ரோச் பண்ணணும் ஜிகேல? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் மேக்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட தமிழ் மேக்ஸ்க்கு மட்டும் 600 மணி நேரம் புதுசா படிக்கிறவங்க செலவழிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க 115 கொஸ்டின் 125க்கு போடுவீங்க. இவ்வளவு 600 மணி நேரம் செலவழிச்சா புதுசா படிக்கிறவங்க 115 கொஸ்டின் நிச்சயமா என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ 125க்கு ஒரு 115 கொஸ்டின் நம்ம என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த 600 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளால அந்த எக்ஸாமை வந்து நிச்சயமா ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஓகேயா? சரி. இப்போ ஜிகே 75 மார்க்ஸை பொறுத்தளவில் ஜிகேல இருக்கிற சப்ஜெக்டை நீங்க ரெண்டா பிரிங்க. ஒரு 45 மார்க்ஸுக்கு ஸ்டாண்டர்டா படிங்க. ஒரு 30 மார்க்ஸுக்கு கொஞ்சம் மேலோட்டமா படிங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. இந்த 30 மார்க்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி படிங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், பிடித்த பாடங்கள், சரியா? உங்களுக்கு ஈஸியா இருக்கிற பாடங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற பாடங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிற பாடங்கள்ல ஒரு 45 மார்க்குக்கு எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடத்தை ஒரு பக்கமும் பிடிக்காத பாடத்தை ஒரு பக்கமும் வச்சுக்கோங்க. பிடிச்ச பாடத்தை முதல்ல நல்லா படிங்க. சரியா? ஒன்றும் அவசரம் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த பாடம் பிடிச்சிருக்கு? சோசியல் சயின்ஸ்லன்னு பாருங்க, சயின்ஸ்லன்னு பாருங்க. அந்த பாடத்தை நீங்க நல்லா படிங்க. அதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் எப்படி இருக்கும் ஜிகேல அப்படின்னா, மொத்தம் ஜிகே 75 மார்க்ல என்னென்ன பாடம்லாம் இருக்கு பாருங்க. யூனிட் 8 கேட்பாங்க, யூனிட் 9 கேட்பாங்க, பாலிட்டி கேட்பாங்க, ஜியோகிராஃபி கேட்பாங்க, ஹிஸ்டரி கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க, அதுக்கு அடுத்து ஐஎன்எம் அது கேட்பாங்க, அடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே. ஸோ இந்த 12 சப்ஜெக்ட்ல இப்போ யூனிட் 8 வந்து ஒரு 12ல இருந்து 15 கொஸ்டின் கேட்கலாம். யூனிட் 9ல வந்து ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டோட்டலா யூனிட் 9, 8 மட்டும் ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கலாம். யூனிட் 8 யூனிட் 9 மட்டும் ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கலாம். மீதி இருக்கிற 50 கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட் எல்லாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா சயின்ஸை பெரிய லெவலில் டீப்பா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த 12 சப்ஜெக்ட்ல எவ்வளவு சார் பிரேக்கப் இருக்குன்னா, பாலிட்டியில ஒரு 8 கொஸ்டின் கேட்கலாம், ஜியோகிராஃபில ஒரு 8 கொஸ்டின், ஹிஸ்டரியில ஒரு 6 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்ல ஒரு 8 கொஸ்டின், ஐஎன்எம்ல ஒரு 6 கொஸ்டின் அப்படி வச்சுக்கோங்களேன். ஹிஸ்டரி மொத்தமா சேர்த்து ஒரு 12ல இருந்து 14 கொஸ்டின் கேட்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்து ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் கேட்டா அது பெரிய விஷயம். சயின்ஸ் மொத்தமா சேர்ந்தே 10 கொஸ்டினுக்கு மேல கேட்டா பெரிய விஷயம். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் மாங்குன்னு படிக்க வேண்டாம். ஜிகே பாடத்திட்டத்தின்படி தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் படிச்சா 5 மணி நேரம் தமிழ் மேக்ஸ் படிங்க, 5 மணி நேரம் ஜிகே படிங்க. ஓகேயா? இது ரெண்டையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகேயா? இது நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 6 மந்த்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமா எத்தனை கொஸ்டின் வரும்? ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின் வரலாம். ஜிகேங்கிறது ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம், 1 to 3 கொஸ்டின்ஸ் வரலாம். இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதுல நான் எந்த பாடம் சார் படிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டா, நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, இந்த பாடம் படி, நீ இந்த பாடம் படிக்காத நான் அப்படிலாம் சொல்லல. இந்த 75 மார்க்குக்கு என்னென்ன பாடத்துல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு இப்போ நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா, இதுல உங்களுக்கு ஈஸியான பாடம் எது, இன்ட்ரெஸ்டான பாடம் எது, இதுல உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிற பாடம் எது, இந்த அடிப்படையில ஒரு 4-5 பாடத்தை எடுத்து அதை முதல்ல படிங்க. மிச்சம் இருக்கிற பாடங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு மேலோட்டமா மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். ஓகேயா? இதை பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல போட்டிருக்கேன். ஜிகே எப்படி படிக்கிறது, குரூப் 2, குரூப் 4க்கு அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஃப்ரீயா இருக்கல, சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம்ல மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. அதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு தெளிவா ஒரு ஜிகே எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா பிடிக்காத பாடங்களையும் நீங்க படிங்க. என்னை பொறுத்தவரை ஜிகேக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணா குரூப் 4 கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஜிகேக்கு ஒரு 400 hours to 500 hours ப்ரிப்பேர் பண்ணா ஜிகேல இந்த 75ல தாராளமா ஒரு 50 to 60 கொஸ்டின் போடலாம். 400ல இருந்து 500 hours ஸ்பெண்ட் பண்ணா 50 to 60 கொஸ்டின்ஸ் தாராளமா போடலாம். 50 to 60 கொஸ்டின் போட்டா தாராளமா வந்து நீங்க போடலாம். ஸோ அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு நேரம் சார் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ தமிழுக்கு புதுசா ஒருத்தவங்க படிக்கிறவங்களுக்கு தமிழுக்கு நிச்சயமா 500 மணி நேரம் படிக்கணும். நிச்சயமா படிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு சொல்றேன், மேக்ஸுக்கு 100 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். அடுத்து உங்களுக்கு பொது அறிவு, பொது அறிவை ரெண்டா பிரிக்கிறோம். 45 மார்க், 35 மார்க் அப்படி பிரிக்கிறோம். 30 மார்க் அப்படி பிரிச்சு இந்த 45 மார்க்குக்கு நீங்க அதிகமான நேரம் படிங்க. ஒரு 300 hours படிங்க. இந்த 30 மார்க்கு ஒரு 150 hours படிங்க. ஸோ இது ஒரு 450. ஸோ அப்போ ஜிகேக்கு ஒரு 450ங்கிறப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 1000ல இருந்து 1100 hours படிச்சா நியூவா குரூப் 4க்கு படிக்கிறவங்க பாஸ் பண்ணிடலாம். இதுதான் உண்மை.
இதை தாண்டி நான் வந்து புதுசா படிக்கிறேன், என்னால 2 மணி நேரம் தான் படிக்க முடியும், 4 மணி நேரம் தான் படிக்க முடியும்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய திறமையால ஒரு 1 மணி நேரம் செய்யற வேலையை 3/4 மணி நேரத்துல செய்யலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எப்படிங்க செய்ய முடியும்? எந்த ஒரு காரியத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இறங்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஒரு பயம் வரும். 8 மணி நேரம் படிக்கவா, 10 மணி நேரம் படிக்கவா, நம்மளால முடியுமா அப்படின்னு. அதுக்கு நீங்க துணிஞ்சுக்கிட்டு இந்த காரியத்துல இறங்கினாதான் ஜெயிக்க முடியும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இறங்கணும். அனலைஸ் பண்ணும்போது பயம் வரும் தான். நம்மளால இவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமா, படிக்க முடியுமான்னு. நீங்க உங்களுக்கு இதே மாதிரி போட்டு பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை தமிழ் இவ்வளவு டைம் தேவைப்படாம இருக்கலாம். ஜிகே ஏற்கனவே படிச்சிருந்திருப்பீங்க. குரூப் 2க்கு ஏற்கனவே படிச்சிருந்தவங்களுக்கு இவ்வளவு டைம் வராது. இப்போ ஆல்ரெடி குரூப் 2க்கு ஒருத்தங்க நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 மணி நேரம் தேவைப்படாது. அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? நிச்சயமா அவங்களுக்கு ஒரு 300 மணி நேரம் படிச்சா போதும் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்புறம். அப்ப டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் அவங்க ஜிகே குரூப் 4க்கு படிச்சுட்டு மீதி ஒரு 6 ஹவர்ஸ் மெயின்ஸ்க்கு படிச்சாங்கன்னா அவங்க குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுமே ஒரே நேரத்துல அவங்களால படிக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அது நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சோ அப்போ இந்த டோட்டலா 1000 to 1100 ஹவர்ஸ்ல ஒருத்தர் குரூப் 4க்கு புதுசா படிக்க முடியும். நமக்கு